நீங்களா யாருடா? How do I tell you? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ தமிழ்நாட்டிலேயே டைட்டிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலி நம்ம விஜய் சார் ப்ரோமோட் பண்ண கோலா பெஸ்டா இல்ல அஜித் சார் ப்ரோமோட் பண்ண கேம்பா பெஸ்டா கம்பா குடிங்க தெம்பா இருங்க அப்படிங்கறதான் இதுல வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டுலயும் என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். கோக்ல வந்து இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனேட்டட் வாட்டர், சுகர், கலரிங் ஏஜென்ட், பாஸ்பரிக் ஆசிட், ஃபிளேவரிங் ஏஜென்ட், கெஃபைன், இதுதான் இருக்கு. கெம்பால வந்து என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். கேம்பா சேம் கார்பனேட்டட் வாட்டர், சுகர், அசிடிட்டி ரெகுலேட்டர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்டு கெஃபைன், நேச்சுரல் ஃப்ளவரிங் சப்ஸ்டன்சஸ். இதே தான் இதுல இருக்கு. ரெண்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸும் வந்து ஒரு 95% சேமா தான் இருக்கு. என்ன இது வந்து ஃபாரின் கம்பெனி, இது வந்து மேட் இன் இந்தியா, அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ இது ரெண்டோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேம்பா ட்ரை பண்ணுவோம். கோக் நம்ம நிறைய டைம் குடிச்சிருக்கோம், ஸோ கேம்பா ட்ரை பண்ணுவோம். இது கேம்பா, நெக்ஸ்ட் இது கோக். இது வந்து கோக்கு, இது வந்து கேம்பா. ஃபர்ஸ்ட் நான் கேம்பா ட்ரை பண்றேன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கோக் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் தண்ணி குடிச்சுவோம். கோக் ஆஸ் யூஷுவல் தான், நம்ம நிறைய டைம் கோக் குடிச்சிருக்கோம். சேம் வந்து கோக் அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. கேம்பா வந்து எப்படி இருக்குன்னா லைட்டா லெமன் அண்டு சால்ட் போட்ட மாதிரி இருக்கு. அதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதுல எனக்கு பெஸ்ட்னு கேட்டா கோக் தான். ஏன்னா நம்ம கோக்கு குடிச்சே பழகிட்டோம். கேம்பா இப்பதானே வந்திருக்கு, அதனால கோக்கு வந்து நான் பழைய டேஸ்ட்ல அதே டேஸ்ட்ல இருக்கனால கோக் தான் வந்து எனக்கு பெஸ்டா தெரியுது. ஃபைனலா இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, கோக்கும் வேணாம், கேம்பாவும் வேணாம். அஜித் சார் ப்ரொமோட் பண்றாரு, அவரு பைசா சம்பாதிக்கிறாரு, அவரோட பேஷனை ஃபார்வர்ட் பண்ணி போறாரு. சேம் விஜய் சார் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, அவரு பைசா சம்பாதிக்கிறாரு, அவரோட கெரியரை அவரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாரு, அவங்களுக்கு பைசா கிடைக்குது. ஆனா இதனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆக்சுவலி மொரிஷியஸ்ல வந்து கேம்பா இல்ல. இது வந்து நான் இந்தியால இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இதுக்காகவே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ நான் வந்து மொரிஷியஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரில இருக்கேன். உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், மொரிஷியஸ் வந்து ஒரு சின்ன ஐலாண்டு. இங்க வந்து ஏர் குவாலிட்டியும் சரி, வாட்டர் குவாலிட்டியும் சரி, ரொம்பவே வந்து ஒரு எக்ஸலண்டான கண்டிஷன்ல இருக்கும். நீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நீங்க இங்க சர்வே பண்றதுக்கு ஒரு ரொம்பவே சூப்பரான கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சேம் இங்க ஒர்க் பண்ற பீப்புள், இங்க இருக்க பீப்புளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸும் வந்து ரொம்பவே ஒரு எக்ஸலண்டான மெத்தட் தான். ஆக்சுவலி 5 o'clock மேல இங்க வந்து யாருமே பெருசா எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. என்டையர் கண்ட்ரியே வந்து ஷட் டவுன்ல தான் இருக்கும் 5 o'clock மேல. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபா வந்து இவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, இங்க மொரிஷியஸ்ல வந்து மென் பாப்புலேஷன், டோட்டல் மென்ஸோட பாப்புலேஷன் எடுக்கும்போது 14 to 15% ஆஃப் மென்ஸ் வந்து கேன்சரால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சேம் வந்து 15 to 16% ஆஃப் விமன்ஸ் வந்து கேன்சரால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சில பல கலர் கலரான கூல்ட்ரிங்க்ஸ், கலர் கலரான கலரிங் ஏஜென்ட்ஸ், இதை வந்து இவங்களோட கன்செப்ஷன் வந்து இதுல வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகம். நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி இவங்க பெரிய ஃப்ரெஷ் ஜூஸோ அந்த மாதிரி இவங்க கன்சியூம் பண்றதோட, சொல்ல போனா வாட்டர் கன்சியூம் பண்றதோட இவங்க வந்து இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் அதிகம் கன்சியூம் பண்றதுதான் வந்து அதிகம். ஸோ தட் டயபெட்டிஸோ கேன்சரோ வந்து இங்க ஒரு தவிர்க்க முடியாத டிசீஸா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதுல ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்றேன், அதுல பாருங்க. நம்ம இந்தியால கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பிராண்டு
அங்க நமக்கு ஒரு கலர்ல தான் கிடைக்கும். ஆனா அது வந்து இங்க எத்தனை கலரா வந்து இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்ப அந்த ப்ளே பண்ண வீடியோலயும் பிக்சர்லயும் வந்து நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலி நமக்கு அங்க இந்தியால கிடைக்கிற ஒரு ஃபேமஸான கூல் ட்ரிங்க்ஸ் இங்க ஒரு கலர்ல கிடைக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் இங்க வந்து எத்தனை கலர்ல நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கன்செப்ஷன் வந்து இங்க அதிகமா இருக்கறனாலதான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வீடியோவோட டைட்டிலுக்கு வருவோம். நம்ம இந்த வீடியோவோட டைட்டில் வந்து கேம்பா பெஸ்டா கோலா பெஸ்டா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட டைட்டில். இதுல வந்து இப்போ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன்ல கேம்பாவும் பெஸ்ட் இல்ல, கோலாவும் பெஸ்ட் இல்ல. இந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட்ஸ், கலர் கலர் ஜூசஸ் இதெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டு நீங்க வந்து அதிக லெவல்ல வந்து நார்மலா நீங்க குடிக்கிற வாட்டரை கன்சியூம் பண்ணுங்க. அதுவே போதும். அதுக்கப்புறம் நீங்க இயற்கையா கிடைக்கக்கூடிய இளநீ, நொங்கு, ஃப்ரெஷ் ஜூசஸ், பழச்சாறுகள் இந்த மாதிரி நீங்க அதிகமா கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது. விவசாயிகளுக்கும் ரொம்பவே நல்லதா இருக்கும். இந்த கண்ட கண்ட கலரான ஜூசஸ் எல்லாம் குடிச்சு உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலி இது நான் ஒரு கண்டென்ட்டுக்காக தான் பண்ணேன். நீங்க யாரும் இதை கன்சியூம் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லல. நீங்க அவங்க ப்ரோமோட் பண்றாங்க, இவங்க ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி குடிச்சு உங்க காசை கொடுத்து நீங்களே வாங்கி டிசீஸும் சேர்த்து நீங்களே வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களோட காசை செலவு பண்ணி தான் நீங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதை திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணிட்டு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கேம்பா பெஸ்டா கோலா பெஸ்டாங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு இயற்கையா கிடைக்கக்கூடிய நல்ல திங்ஸை வந்து கன்சியூம் பண்ணுங்க. இது ஒரு நல்ல வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.